2500 முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்த ஒரு நாட்டிற்கு மதச்சார்பற்ற நாடு என்று கூற தகுதியில்லை என்கிறார் மனித உரிமை ஆர்வலர் அருந்ததி ராய். தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் யாருக்கேனும் காலணியை எரிய வேண்டுமென்றால் இப்போது என்னை நோக்கி எரிந்து கொள்ளுங்கள் என கூறியவாறு தனது உரையை துவக்கினார் பிரபல எழுத்தாளரும் சர்வதேச மனித உரிமை போராளியுமான அருந்ததி ராய். காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி அல்ல. காஷ்மீர் பிரச்சினைக்குரிய பகுதி என்பதை ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. 68,000 காஷ்மீரிகளை கொன்ற ஒரு நாட்டிற்கு ஜனநாயக நாடு என்று கூற உரிமை இல்லை. குஜராத்தில் 2500 முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்த ஒரு நாட்டிற்கு மதசார்பற்ற நாடு என்று கூற தகுதியில்லை. வலுவான ராணுவத்திற்கு எதிராக கல்வீச்சில் ஈடுபடும் காஷ்மீர் இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பார்த்து சல்யூட் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்றும் பரபரப்பான கருத்துக்களை பேசியிருக்கிறார் மனித உரிமை போராளி அருந்ததி ராய்.